இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கணவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக மனைவி இஸ்லாத்தை விட்டு விலகி நிக்கிறாங்க. மனைவிக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக கணவர் இஸ்லாத்தை விட்டு விலகி நிக்கிறார்ல. இது மானங்கெட்டவர்கள் எல்லாம் டூரா போய் ஜம்சம் தண்ணீரை எத்தனை லிட்டர் எவ்வளவு கள்ளத்தனமான ஒளிச்சு கொண்டு வர முடியுமோ ஒளிச்சு கொண்டு வந்து குடிக்க முடியுமோ குடிக்கணுங்கிற கான்செப்ட்ல போகுதே தவிர, அதனுடைய தியாகமும் அதனுடைய கட பரிமாணமும் அதன் மூலமாக இஸ்லாம் எப்படி வளர்ந்துச்சு, என்கிட்ட இஸ்லாம் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு, இஸ்லாம் என்கிட்ட வளருதா, இஸ்லாம் என்கிட்ட குறைஞ்சுகிட்டு இருக்கா. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் கடவுள்னு சொன்னான். இந்த கடவுள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை எடுத்துட்டு போய் எத்தனை பேருக்கு சொல்லி இருக்காங்க. எதுக்கு அந்த தயக்கம் பயம் எனக்கு ஒண்ணு விளங்கல. எத்தனை பேரை பார்க்கிறோம் சந்திக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை ஓரிரு கொள்கையை அல்லாஹ் ஒருவன் தான் கடவுளுங்கிற இந்த சத்திய முழக்கத்தை சொன்னாரோ அவருக்கும் அங்க சோதனைகள். 13 ஆண்டு காலங்கள் நபியாக இருந்து சொல்லி சொல்லி அங்கே அவர்களுக்கு மத்தியில அந்த இஸ்லாம் வளரல. ஆனால் தியாகம் என்பது கடுமையான தியாகம். எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழலுக்கு அவர்களும் அவர்களை சார்ந்த நபித்தோழர்களும் தள்ளப்பட்டார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாம் நம்முடைய வாழ்வியலாக நம்முடைய கையில நிக்குது. பொம்பளை மாதிரியே வர்றது. எதுக்கியா உங்களுக்கு கொடுத்தான் அல்லாஹ்? உங்களுக்கு எதுக்கப்பா கொடுத்தான் தாலிய? எதுக்குன்னு கேட்கிறேன். எங்க உங்களுடைய தியாகத்தை எங்கப்பா காட்டணும்? எங்க காட்டணும் அங்கதானே காட்டணும். பெண் வீட்டில் இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கொடுமை கொடூரம், ராபிச்சைக்காரனை விட கேட்கக்கூடிய பிச்சை. ஒரு இடத்துல கோபம் என்ன பிச்சை கேட்கிறாங்கன்னு சொல்லி வரதட்சணை பிச்சை கேட்க என்ன கேட்கிற? பல தடவை சொல்லி இருக்கிற மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மார்க்கம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அதுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. நீங்க பேசுங்க, எங்களை கூப்பிடுங்க, வர்றோம்னு சொன்னமே. எத்தனை பேர் இதுல ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு இந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம் இல்லையே? நேரமே இல்லையா உங்களுக்கு? நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் ஐடிசி இஸ்லாமிய தாவா சென்டர் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாதாந்திர சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை தடவை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் காரணம் என்னன்னு சொன்னா, எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து மார்க்கத்தினுடைய விளக்கங்களை பெற்று மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நடக்க வேண்டும் என்ற அந்த உந்துதல் இல்லாத சூழலில் நம்மில் சிலருக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நம் மீது பொழிந்து உள்ள கருணை அருள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற காரணத்தினால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமர்வுகளே நாம் எல்லாம் கலந்து உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் தந்திருக்கிறான். எனவே எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ சந்தர்ப்பங்களில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் கேட்பதோடு விஷயங்களை செய்திகளை நிறுத்திவிடாமல் நாம் செயல்படுத்துவதற்கு முதலிலே முயற்சி செய்ய வேண்டும். அதனை தொடர்ந்து யாரெல்லாம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியும் பொறுப்பும் சுமையும் நம் மீது இருக்கிறது என்பதை புரிந்து எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய உரையை நாம் தொடங்குவோம். இன்றைய தலைப்பாக தியாகத்தில் வளர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாதவர்களால்
கேவலப்படுத்தக்கூடிய, எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழல் இருந்த போதிலும் கூட இஸ்லாத்தை ஏற்றி இருக்கக்கூடிய நம்மில் பலர்கள் என்று சொல்வதை விட பெரும்பாலான இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாத்தை அப்படியே பின்பற்றாத ஒரு சூழல்ல, இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய ஒரு சூழல் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நாள் ஒன்றும் அதிகமாகக்கூடிய சூழலை தான் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாம் ஏதோ அவர்களுடைய கையில் அப்படி தூக்கி எளிமையாக கொடுத்தது மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த இஸ்லாத்தை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறாங்க. அதான் காரணம். ஆனால் இஸ்லாம் என்பது நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சாதாரண தியாகம் அல்ல, பல்வேறு தியாகங்களை இந்த உலகத்தில் செய்து இந்த இஸ்லாம் இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் பரவி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பார்க்குறோம். அதனுடைய வெகுமதி, அதனுடைய பெருமதி புரியவே இல்லை. இஸ்லாம் அப்படிங்கிற அந்த பெருமதியை இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நம்மில் புரியாமல் இருப்பதுதான் இதற்கான காரணம். நாம் வாங்கி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும், அதனுடைய மதிப்புகளை, அதனுடைய பராமரிப்புகளை எல்லாம் தெரிந்து ரொம்ப கவனமாக அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் இஸ்லாத்தில் மாத்திரம் நமக்கு எது தேவைப்படுதோ, ரொம்ப எது எளிமையாக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக பார்க்குறோம். அதிலிருந்து நம்மளை அல்லாஹ் விடுபட வைத்து இந்த இஸ்லாம் என்பது தியாகத்தில் வளர்ந்தது, என்னால் இந்த இஸ்லாத்துக்கு என்ன தியாகம் செய்ய முடியும், நான் என்ன பங்களிப்பு செய்கிறேன், என்னால் இஸ்லாத்துக்கு ஒரு இழுக்கும் வரக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு இழுக்கும் வரக்கூடாது, என்னின் மூலமாக இஸ்லாத்தை பார்த்து அடுத்தவர்கள் பாடம் படிக்க வேண்டும் என்ற உணர்வும் சிந்தனையும் மூட்டுவதற்காக வேண்டி மட்டும்தான் இன்றைய நாளுடைய இந்த தலைப்பு என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்க. அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். அப்படி இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது எந்த நபிமார்கள்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்களோ, நீங்க சொல்ல வந்தது சரிதான், அதனால நாங்க உடனே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த நபிமார்களையும் ஏற்றதாக குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்று செய்திகளை பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை. எல்லா நபிமார்களையும் எந்த அளவுக்கு புறக்கணிக்கணுமோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, அவர்களை அசிங்கப்படுத்த முடியுமோ, அவர்களுக்கு அவமானங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா சில நபிமார்களை கொன்று இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபியின, அப்ப நபியாக அனுப்பப்பட்டவரை இந்த உலகத்துல நீ என்ன புதுசா செய்தி சொல்ற என்று சொல்லி, இந்த இஸ்லாம் என்பது எங்களுக்கு புதுசா இருக்கு, எங்களுடைய வாழ்வியல் நெறிக்கு மாற்றமாக இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அவர்களை கொன்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக ஏராளமான செய்திகள் நபிமார்களுடைய வரலாறுகள்ல இருக்கு. அதுல 1-2 பேர்த்துடைய அந்த வரலாற்று செய்திகளை, துணுக்குகளை நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்முடைய உயிரினும் மேலான மதித்த நம்முடைய இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் தியாகம் செய்த அந்த இஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தையும் இந்த நாளில் நாம் உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்து எந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னா, ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா அப்படிங்கிறான். சத்திய மார்க்கத்தில் வாழ்ந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் நபியே பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி பல ஆண்டுகள், பல வருடங்கள், பல நபிமார்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த இறை தூதருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த சிறப்பு தான் என்ன, அவரை ஏன் அப்படி அல்லாஹ் தேர்வு செய்தான்? ஏழை நபிமார்கள் அப்படி சொல்லலையே, ஏழை நபிமார்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் சொல்லலையே. நம்முடைய இறை தூதரை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கேயோ போய் உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவருடைய தியாகம் இருக்கு பாருங்க, அது வார்த்தைகளால் எழுத முடியாத தியாகம்.
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்து பக்ரால சொல்லும்போது வஇதிபதலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு வாக்குகளை கொண்டு பல்வேறு சோதனைகளை நாம் சோதிச்சோம் அப்படிங்கிறான். சோதனைனா ஒன்று இரண்டு அல்ல, பல சோதனைகளை சோதிச்சோம். எதுலையாவது சோடை போனாரா இல்லைன்னு அப்படின்னு சொன்னா இல்ல, ஃபஅதம்மஹுன்ன, அத்துணையிலுமே முழுமையடைந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுலையுமே சோட போகலங்க. அல்லாஹ் எதை சோதிச்சானா அதுல எல்லாம் வெற்றி கண்டார்கள். அதையெல்லாம் புன்முறுவலோடு ஏத்துக்கிட்டாங்க, சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அதை சரியான முறையில் செய்து காட்டினாங்க. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான் அதை முழுமையாக அவர் நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப அவருடைய அந்த வரலாற்று செய்தியில பல சோதனைகள். அதுல பிரபலியமான சோதனை என்ன? தன்னுடைய பால் கொடுக்கக்கூடிய, பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை, பச்சில குழந்தையும் தன்னுடைய மனைவியை போய் தனிமையில விட்டுட்டு வர சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை ஏவல். சரி, இப்ப போறாங்க, செய்ய போறாங்கல்ல. இன்னைக்கு எவ்வளவு டிஸ்கஸ், ஒரு செயல் செய்யறதுக்கு எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. அப்படி பண்ணக்கூடிய டிஸ்கஸ், கணவன் மனைவிக்கு மத்தியில பண்ணக்கூடிய அந்த டிஸ்கஸ் இஸ்லாத்தை விட்டு விலகி நிக்க சொல்லுது இல்லையா? கணவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக மனைவி இஸ்லாத்தை விட்டு விலகி நிக்கிறாங்க. மனைவிக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக கணவர் இஸ்லாத்தை விட்டு விலகி நிக்கிறார்ல. இது மானங்கெட்டவர்கள். இவர்கள் இஸ்லாத்துல இருந்து இஸ்லாத்துல கேவலப்படுத்தக்கூடியவர்கள். ஏன்னு சொன்னா அல்லாஹ் பாருங்க, அந்த தம்பதிய அந்த உறவை எப்படி வச்சிருந்தான்னு சொன்னா எந்த டிஸ்கஸும் பண்ணல. புகாரில்ல செய்தியை பாருங்க, பெரிய செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எந்த விதமான ஆலோசனையும் பண்ணல. தன்னுடைய அந்த குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் போல பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு போறாங்க, கொஞ்சம் போல தண்ணி ஒரு பையில எடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு எங்க விடுறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஆளுகள் போகக்கூடிய இடம், ஏதாவது உதவியாளர்கள் கிடைக்கும் அப்படியாப்பட்ட இடம், அல்லது அங்க பஜார் இருக்குது, கடைகள் இருக்கு, உணவுகள் தீர்ந்து போச்சுன்னா வாங்கக்கூடிய இடம். இதெல்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு என்ன செய்யுது? காதுல வச்சது எடுக்க மாட்டான். என்னன்னு கேட்டா பேசிக்கிட்டே இருக்கிறான். என்னத்தை பேசுறான்னு தெரியல. சில வேளைகளில் இஸ்லாம் பின்னாடி போகுது இந்த சோசியல் மீடியாக்கள்னால. ஆனால் அவர் என்ன செய்யறாரு? அவர் கொண்டு போய் விடக்கூடிய இடம் எந்த விதமான ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லாத ஒரு இடம். அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. விடும்போதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரணும்ல. போயிட்டு வர்றேம்மா, அதுமா இதுமா அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் குழாவி எவ்வளவு தூரத்துக்கு வருவான். எதுவுமே வேணான்னு சொல்லல, முறை சொல்லலை. அவ்வளவு தூரத்துக்கு பாசமா பந்தமாலாம் இருக்கிறோம், ஓகே தான். ஆனா அது இஸ்லாத்தை விட்டு விலகி நிக்குது, அதுதான் ஆத்திரம், வேற ஒண்ணு கிடையாது. ஆனா அவர் கொண்டு போய் என்ன செய்யறாரு? விடுறாருல்ல. அப்படியே விட்டுட்டு எனக்கு என்னன்னு சொல்லி ஒரு கோபத்துல போற மாதிரி அவரு பாட்டுல போறாரு. அவரு போகக்கூடிய அந்த சூழலை பார்த்த உடனேயே மனைவி கேட்கிறாங்க, யா இப்ராஹிம் ஐன ததுஹப், இப்ராஹிம் எங்க போறீங்க? போக்கு ஒரு மாதிரி தெரியுது. என்னை விட்டுட்டு நம்ம ஓடுவோம்ல, நம்மளை விட்டுட்டு தப்பிச்சா போதுன்னு சொல்லி போறதுன்னு ஒரு அந்த 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 போங்கு இருக்கு பாருங்க, அது புரிஞ்சிருச்சு. கேட்கிறாங்க, ஐன ததுஹப், எங்க போறீங்க? தத்ருகுனா பிஹாதல் வாதி அல்லது லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷைஉன், இங்க மக்கள் நடமாட்டம் எந்த விதமான பொருள் இல்லாத ஒரு இடத்துல, ஒரு ஓடையில, ஒரு வாதியில எங்களை கொண்டு போய் விட்டுட்டு போறீங்களே இப்ராஹிமே, எங்க போறீங்க? ஃபகாலத் லஹு ذلك மிராரன், ஒரு தடவை இல்ல பல தடவை கேட்கிறாங்க. பல தடவை இதே வார்த்தையை போட்டு கேட்கிறாங்க. வஜஅல லா யல்தஃபிது இலைஹா, திரும்பி கூட பார்க்கல. ஏன்? டெஸ்ட் யாருடைய டெஸ்ட்? அல்லாஹ்வுடைய டெஸ்ட். அல்லாஹ் டெஸ்ட் பண்றான், அல்லாஹ் சோதனை பண்றான். மனைவி மேல உள்ள பாசம், பிள்ளையுடைய உள்ள பாசம் நான் இட்ட கட்டளைக்கு மாறு செய்யுமா அல்லது நிறைவேற்றுமா? ரெண்டில் ஒன்றுதான் அங்க கொஸ்டின். அதுக்கு பதில் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எனக்கு மிகைச்சலிக்கும். நான் கொண்டு விட்டுட்டு திரும்பி பார்த்தால், அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொன்னால்,
நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து லேசா சரிய விடுவோம் என்ற அந்த மனப்பாங்கோ என்னவோ தெரியல. எந்த விதமான பதிலும் சொல்லல. லா யல்தஃபிது இலைஹா, அவங்கள பார்த்து திரும்ப கூட இல்லை. ஆனா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, உம்மு இஸ்மாயில் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபகாலத் லஹு, அவங்கள்ட்ட கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, இந்த இப்ராஹிம் எப்படி போயிட்டே இருக்கிறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு இதை கட்டளை இட்டானா? கால நஅம், கேள்வி சரியான கேள்வியா இருந்துச்சு. அது வரைக்கும் அவர் கேட்டதும் சரியில்லை, அழைத்தது சரியில்லை. இப்பொழுது கேட்ட கேள்வி சரியான கேள்வி. எந்த கேள்வி கேட்கிறார்களோ அதற்குத்தான் அவர் செவிமடித்து இந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறாரு. கேட்ட உடனேயே அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளையிட்டானா? கால நாம், எஸ், ஆம், வேற ஒரு பதிலும் கிடையாது. போயிட்டே இருக்கிறார். காலத், அந்த நேரத்தில் உம்மு இஸ்மாயில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதன் வா யுதையுனா, அப்படியா இப்ராஹிமே போங்க, எங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். கைவிட்டானா? என்ன குடும்பங்க அது? இன்னைக்கு இப்படி நடந்த விமர்சனம் தானே நமக்கு. இப்படி நடந்துட்டேன்னு வைங்க, ஒரு நாள் வந்து ஏதாவது மார்க்க வேலைக்கு மார்க்க பணிக்காக போயிட்டீங்கன்னு வைங்க, ஒரு மணி நேரம் மார்க்க பணிக்காக போயிட்டீங்கன்னு வைங்க, என்ன நிலைப்பாடு என்ன இருக்குது, என்ன மாதிரியான சூழல் குடும்பங்கள்ல உருவாகுது பாருங்க. ஆனா இங்க பாருங்க, ஒட்டுமொத்த குடும்பம் அப்படியே தியாகம் பண்ணுது. இதனால் தான் இஸ்லாம் அங்க வளர்ந்துச்சு. இன்றைக்கும் போகக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பாடங்களை, படிப்பினைகளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தாயாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்குதே. அந்த பாடங்களை படிச்சுக்கிட்டு வர்றாங்களான்னு சொன்னா படிக்கல. எல்லாம் டூரா போய் ஜம்சம் தண்ணீரை எத்தனை லிட்டர் எவ்வளவு வந்து கள்ளத்தனமான ஒழிச்சு கொண்டு வர முடியுமோ ஒழிச்சு கொண்டு வந்து குடிக்க முடியுமோ குடிக்கணுங்கிற கான்செப்ட்ல போகுதே தவிர, அதனுடைய தியாகமும் அதனுடைய கட பரிமாணமும் அதன் மூலமாக இஸ்லாம் எப்படி வளர்ந்துச்சு, என்கிட்ட இஸ்லாம் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு, இஸ்லாம் என்கிட்ட வளருதா, இஸ்லாம் என்கிட்ட வந்து குறைஞ்சுகிட்டு இருக்கா, இஸ்லாம் என்னால் வளர்க்கப்படுதா, இஸ்லாம் என்னால் வந்து இழக்கப்படுதா என்ற பரிசீலனை வேணும் இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லாஹ் அருள் புரியட்டும் அப்படி இருந்தா. ஆக தியாகம் என்பது ஒட்டுமொத்த குடும்பமே தியாகம் செய்தது. அல்லாஹ் கட்டளை போட்டவன். சரி, அடுத்து அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் கடவுள்னு சொன்னான். இந்த கடவுள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை எடுத்துட்டு போய் எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறாங்க? எதுக்கு அந்த தயக்கம், பயம் ஒண்ணு விளங்கல. எத்தனை பேரை பார்க்கிறோம், சந்திக்கிறோம். சொல்றதுக்கான அந்த தகுதி நம்மள்ட்ட இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, குல்லு வல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஸமத், இதுதான், வேற ஒண்ணு கிடையாது. அல்லாஹ் தான் கடவுள், யார் கடவுள் இல்ல. முகமது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்ல. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தேவையற்றவன், அவன் பெறவும் இல்ல பெறப்படவும் இல்ல, அவனுக்கு நிகரான உலகத்துல யாரும் இல்ல. இந்த செய்திகளை கூட சொல்ல தெரியாதா? சந்திச்சு ஒரு நிமிஷம் பேசுவோம் சகோதரன் சொல்லி பேசுனா என்ன, செத்து போயிருவோமா, கொலை பண்ணிடுவானா? இந்த நாட்டுல கொலை பண்ணுவானா? அவங்களுக்கு ஏன் எடுத்து சொல்லுவதில் இவ்வளவு தயக்கம்? நீங்கள் மாத்திரமே ஒழித்து இஸ்லாமியனாக நீ வாழ்வதில் எந்த பெருமிதம்? நீங்கள் அப்படி இஸ்லாமியனாக வாழ்வதனால் வெற்றி இருக்கிறதா? அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதா? இல்லையே. ஆனால் தான் பெற்ற அந்த இஸ்லாத்தை, தான் உணர்ந்த அந்த இஸ்லாத்தை, எனக்கு இட்ட அந்த கட்டளைய மக்கள்கிட்ட போய் பேசுறாரு, புரிய வைக்கிறாரு. தந்தைகிட்ட பேசுறாரு, புரிய வைக்கிறாரு. தந்தை புரியல, தந்தைக்கு கோபம் வருது, அடிச்சு விரட்டிடுவேன், கொன்றுவேன், என் வீட்டை விட்டு ஓடி இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய அராஜகம் அங்க நடக்கிறது. அசரலையே துணிஞ்சு நின்றாரே, சொன்னாரே, மக்கள்கிட்ட சொன்னாரு, தந்தைகிட்ட சொன்னாரு, அரசன்ட்ட சொன்னாரு. குர்ஆனுடைய வரலாறு புரட்டி பாருங்க, எல்லாத்தையும் எப்படி எல்லாம் சொன்னாருன்னு சொல்லி பாருங்க. மணிக்கணக்கில் பேசக்கூடிய செய்திகள் சொல்லிட்டு இப்பயும் புரியல, மண்டைக்கு உரைக்கல, மண்டையில ஏறல. ஏன்னா அந்த மூளை இருக்கு பாருங்க, ரொம்ப குறுகிய மூளை. அந்த மூளை அவிஞ்சு போச்சோ இல்லது என்னன்னு தெரியல. கடவுள் விஷயத்துல இவ்வளவு மட்டமா இருக்கிறான், கடவுளை ஏற்பதில் வந்து இவ்வளவு பலவீனமா இருக்கிறான். தான் கையால் படைப்பது கடவுளாக இருக்க முடியாது, தன் கையால் உருவாக்கியது கடவுளாக இருக்க முடியாது,
தானே அழிக்கக்கூடியது ஒரு கடவுளாக இருக்க முடியாது. எந்த விதமான நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய சக்தி இல்லாதது கடவுளாக இருக்க முடியாது. மகள்கள் உண்டு, மகன்கள் உண்டு என்றெல்லாம் ஒரு அவருடைய தன்மைகள் இருக்கிறது. அவரெல்லாம் கடவுளாக இருக்க முடியாது என்பதையெல்லாம் புரிய வைத்து அந்த மண்டைக்குள் ஏறவில்லை. மாற்றமாக நாங்கள் எங்களுடைய சிலைகளை, எங்கள் கைகளாலே வடித்த சிலைகளை, குறிப்பாக அவருடைய தந்தை வழியாக கூட சில சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த சமூகத்திற்கு மத்தியிலே உங்களுக்கு இன்னொரு பாடம் நடத்துகிறேன் பாருங்கள் என்றார். விட்டாரா? சொல்லி பார்த்தார். எனக்கிட்ட கட்டளை நீங்கள் அவனை ஏற்க வேண்டும். அவன் தான் இந்த உலகத்தினுடைய அதிபதி. அவன் தான் உங்களை படைச்சான். அவன் தான் உங்களுக்கு ரிஸ்க் தர்றான். அவனை தவிர நீங்கள் யாரும் வணங்க முடியாது. இவ்வளவு பெரிய உறக்கத்தோடு சொல்லி செவிசாய்க்காத பொழுது உணர்த்தினார். நீ எந்த கடவுளை ஏற்கிறீரோ, எந்த கடவுளை நீ நம்புகிறீரோ, அந்த கடவுள் மூலமாக சில சூழ்ச்சிகள் செய்து உனக்கு அப்பயாவது புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி செய்தார். அதனுடைய முயற்சி தான் அவர்கள் எல்லாம் வெளியே சென்ற பொழுது எல்லா சின்ன சாமிகளையும், எல்லா சின்ன சிலைகளையும் உடை திறந்து விட்டு பெரிய சாமி இருக்கிறாரே, அந்த பெரிய சிலை மீது தான் உடைத்த அந்த கோடாரியை தொங்க விட்டு அவர் பாட்டில் போயிட்டு இருக்கிறார். உள்ள வர்றான். வந்து பார்த்தா அலங்கோலமாக கிடக்கிறது. எல்லாம் உடைக்கப்பட்டு பெரிய சாமி மாத்திரம் கம்பீரமா நிற்கிறாரு. நம்முடைய இந்த தெய்வத்திற்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைத்தது யாராக இருக்க முடியும்? சமீனா ஃபதன் யுதுகர் யுகாலு லஹு இப்ராஹிம். ஒரு வாலிபனை கேள்விப்பட்டிருக்கிறோம். வாலிபர்களே, உங்களைத்தான். என்ன வாழ்க்கை? உங்களுடைய வாலிபம் இருக்கு இல்லையா, இஸ்லாத்துக்காகத்தான். அதுதான் அல்லாஹ் சொல்றா, சமீனா ஃபதா, ஒரு வாலிபரை கேள்விப்பட்டிருக்கிறோம். யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் உண்டப்பா. அவரு தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சிருப்பாரு. கூட்டிட்டு வந்து கேட்கப்படுது. கேட்ட உடனே அவர் அழகா சொல்றாரு, நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கப்பா. நீங்க தானே கடவுள் எல்லாம் பேசும், கடவுள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்றீங்களே, பெரிய சாமி தானே நிற்கிறார், சின்ன சாமிகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய சாமிகிட்ட கேளுங்களே என்று சொன்ன உடனே தான் புரிந்து கொண்டார்கள். ஆஹா, அது உனக்கு பேசாது, அது உனக்கு பேசாது என்பது இப்ராஹிமே தெரியாதா? புரிய வைக்கிறாங்க. எதுக்குப்பா வணங்குறீங்க? எந்த விதமான பலனளிக்காத ஒன்றை எதுக்கு வணங்குறீங்க? உடனே சொன்னா காலு ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹதகும் இன் குன்தும் ஃபாயிலீன். நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால், உங்களுடைய கடவுள்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் இவரை நெருப்புல போட்டு பொசுக்குங்கடாண்டா. ஒன்று சேர்ந்துட்டா எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்புல போடுவதற்கு தயார். தியாகம் என்ன தியாகம் நினைச்சு பார்க்க முடியுமா? இந்த தியாகம் எதுக்காக வேண்டி அவர் செஞ்சாரு? இந்த தியாகத்தை எதுக்காக வேண்டி ஏத்துக்கிட்டாரு? இஸ்லாத்துக்காக வேண்டி. இஸ்லாம் என்றால் என்னங்கிறத புரிய வைப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை இந்த உலக மக்கள் ஏற்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் அப்படியே ஏத்துக்கிட்டாரு. இவ எல்லாம் திட்டம் போட்டான். அவரை போசுக்குங்க, வன்சுரு ஆலிஹதகும் இன் குன்தும் ஃபாயிலீன். உங்களுடைய கடவுளுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யக்கூடியதா இருந்தா இந்த உதவியை செய்து நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செய்து அவரை நெருப்புல தூக்கி போடுங்க. இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன ஆகும்? வரல, ஒரு காலம் வரும், வரத்தான் போகுது. சில நாடுகளில், சில ஊர்களில் எவ்வளவு பெரிய அநியாயங்கள், அக்கிரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் என்பதற்காக வேண்டி, முஸ்லிம்கள் என்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய அநியாயங்கள் அவர்கள் மீது அவிழ்த்து விடப்பட்டு அவர்களை அங்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு இவ்வளவு சொகுசா போயிட்டு இருக்கிறமே, மார்க்கத்தை பின்பற்றுவதில், மார்க்கத்தில் எடுத்து சொல்வதில் ரொம்ப பலவீனமா போயிட்டு இருக்கிறோமே. ஆனா அவர் ஆளுநராங்க. அல்லாஹ் சொல்றான அப்படியே முழுமையாக அதை நிறைவேற்றினார் அப்படிங்கிறான். எல்லாம் சேர்ந்தாச்சு, நெருப்பு கொண்ட பயங்கரமா ரெடி ஆயாச்சு. தூக்கி என்ன செஞ்சான்? அப்படி போடுறான். காலு சொன்னாரு, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதும்,
பொறுப்பேற்பவர்கள் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை, அழுத்தமான பதிவு அந்த இடத்துல போட்ட உடனே அந்த ரப்பு பாருங்க, ஏன்னா அவன் நண்பராக ஏத்துக்கிட்டான் பாருங்க. உடனே சொன்னான், குல்லா, நான் சொன்னோம் யாடார், அழைக்கிறான், நெருப்பை பார்த்து அழைக்கிறான். நெருப்புக்கு காது விழுந்ததா? நெருப்புக்கு காது உண்டுதான். அழைக்கிறானே, யா நார், யா முஹம்மத், யா அப்துல்லா என்று அழைப்பது போல அல்லாஹ் யா நார் அழைக்கிறான். நெருப்பே கூடி கூடு பர்தம் வ சலாமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிராக, இதமான குளிராக ஆகிவிடு. ரொம்ப மோசமான குளிர் ஆயிராத. இன்னைக்கு எப்படி இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி குளிராக நீ ஆகிவிடு என்று சொன்னோம். அந்த நெருப்பு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று எதற்கு அவர் போடப்பட்டாரோ அது தவிடுபடியாகி அவரை அல்லாஹ் ஈடேற்றம் செய்தோம் என்ற செய்தியை பல இடங்களில் சொல்லி காட்டுறான். சூரத்து அம்பியா ஒழுங்கு அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் சொன்னா எவ்வளவு பெரிய தியாகம் இது. அதனாலதான் சொல்றான், அவருடைய மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்றுங்க என்று சொல்லி. சரி, இவருடைய மார்க்கத்துக்கு வருவான். இவரை நபியாக செலக்ட் பண்ணியாச்சு, நபியாக தேர்வு செஞ்சாச்சு. அது வரைக்கும் இவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். நல்லவர், வல்லவர், உண்மையாளர், என்னென்ன சொல்லணுமோ அவ்வளவு சொன்னான். என்றைக்கு இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை, ஓரிர கொள்கையை, அல்லாஹ் ஒருவன் தான் கடவுளுங்கிற இந்த சத்திய முழக்கத்தை சொன்னாரோ அவருக்கும் அங்க சோதனைகள். அவரை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அங்க சோதனைகள். அவ்வளவு பெரிய தியாகங்கள். தியாகம் தியாகம் என்று சொன்னால் 40 வயசு வரைக்கும் எந்த விதமான கஷ்ட நஷ்டமே இல்லாம இருந்தாருங்க. நல்ல அழகான பயணங்கள், அழகான ஒத்துழைப்புகள், அழகான உறவுகள் எல்லாமே இருந்துச்சு. 23 ஆண்டுகால வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவரு மாத்திரமல்ல, அவரோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்ற நபி தோழர்களும் நபி தோழியர்களுக்கும் எவ்வளவு தூரம் கஷ்டம் கொடுக்கணுமோ அவ்வளவு தூரம் கஷ்டம் கொடுத்தாங்க. அவ்வளவு கஷ்டத்தையும் ஏற்றதுனால இன்றைக்கு இஸ்லாத்தை சுவாசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இஸ்லாத்தை சுவாசிக்கிறது என்னது? டேஸ்ட். எது நமக்கு பிடிக்குதோ, எந்த இஸ்லாமிய வாழ்வியல் நமக்கு ஈஸியா இருக்கும், எது நமக்கு போதுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரியா மேம்போக்க உல்லாசமா போறோம் இல்லையா? இது அல்ல தியாகம். இந்த தியாக வரலாறு மூலமாக பாடங்கள் படிப்படை பெற்று என்னால் என்ன இந்த மார்க்கத்திற்கு தியாகம் பண்ண முடியும், என்னால் இந்த மார்க்கத்திற்கு என்ன அர்ப்பணம் செய்ய முடியும் என்ற அந்த அர்ப்பணம் இருக்கிறதே, அதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருதுங்க. வஹி வந்துருச்சு. எங்க வருது? மேல ஹீரா கோயில வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரம்மாண்டமான தோற்றத்தோடு வர்றார். ஓத தெரியாத, படிக்க தெரியாத, பாடசாலை செல்லாத, தாய் வழி பாசை மாத்திரமே தெரியும் பாருங்க, அவர்கிட்ட பார்த்து இக்ரா அப்படின்னு சொல்றாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். படிங்க, ஓதுங்கன்னு சொல்லி. உடனே சொல்றாரு, மா நபிக்கார், எனக்கு ஓத தெரியாதுங்கிறார். விட்ட மாதிரி தெரியல. மீண்டும் மீண்டும் சொல்றாரு, திரும்ப எனக்கு ஓத தெரியாது. ஓத சொல்றீங்களா? ஓத தெரியாது. ஓத தெரியாதுன்னா இன்னைக்கு ஓத தெரியாத லிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஓத தெரியாத லிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அப்படியே ஒரு அணைச்சிட்டு விட்டுறாரு. இனிமேல் என்ன செய்யும்? நீ ஓத தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க, அதான் அர்த்தம். அதுக்கு நான் சொல்ல உங்களுடைய உள்ளத்துல அது பாட்டில் உள்ள போய் விழுகும். நான் சொல்லிக் கொடுக்க நீங்க அதை பாட்டில் ஓதுவீங்க அப்படிங்கிற அர்த்தம். பயந்து போய் இறங்கி கீழே ஓடி தன்னோட மனைவி விட்டு சொல்றாங்க. பெரிய வரலாற்று செய்தி. ஓகே, இத என்ன சொன்ன பிறகு தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்க கூட்டிட்டு போறாங்க? எப்படி பாருங்க, அந்த ஒரு கணவன் மனைவியுடைய பந்தத்தை பாருங்க. அங்க மேல பார்த்தோம்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம், அது எப்படி அந்த கட்டளை, மார்க்க கட்டளை உடனே அப்படியே ஒன்னா இணையுது. மார்க்கம் சொன்ன உடனே அங்க மாற்று கருத்தே இல்லை. இங்க மார்க்கம் பண்ணாங்கிட்டே அது போடா அப்படிங்கிற மாதிரி சட்டம் பண்ணாத ஒரு குடும்பமாக பல குடும்பங்களை பார்க்கிறோம். இதே பாருங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே கல்லா வல்லா, அல்லாஹ்வின் மீது சத்தியமா சொல்றேன், உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், கைவிட மாட்டான். நீங்க நல்லவர், நீங்க உறவை சேர்த்து வாழ்ந்திருக்கிறீங்க, தர்மம் செய்றீங்க, அதனால உங்கள்கிட்ட உள்ள பண்பு உங்களை எந்த வகையிலும் வீணடிக்காது என்று வந்த உடனேயே மிகப்பெரிய ஆறுதலை தர்றாங்க. கொடுத்துட்டு
வரக்கா அப்படிங்கிற ஒரு நல்ல மாமனிதர் அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. போய் விஷயத்தை சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நாமூஸ் அல்லது நஸ்ரல்லாஹு அலா மூசா, இவர் நாமூஸ், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாமூஸ்னு அந்த என்னது அந்த இப்ராஹிம் பாஷையில இருந்துச்சு. அப்ப நாமூஸ் தான் வந்திருக்கிறாரு, இவர் உங்களுக்கு செய்தியை கொண்டு வந்திருக்கிறாரு சொல்லி முடிச்சிட்டாராம். முடிச்சுட்டு சொன்னாரு, யா லைத்தனி ஃபீஹா ஜதான் லைத்தனி அகூனு ஹய்யன் இது யுஹ்ரிஜுக கௌமக ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ முஹ்ரிஜியஹும். அவர் சொல்லிவிட்டு சொன்னாரு, நான் கொஞ்சம் திடகாத்திரமான ஒரு வாலிபனா இருந்திருக்கணும், ஆனா இப்ப பலவீனமா இருக்கிறேன். எதுக்காக அப்படி சொல்றேன்னு சொன்னா, உங்களுடைய ஊருக்காரங்க உங்களுடைய ஊரை விட்டு வெளியாக்குவாங்க. அந்த நேரத்துல நான் உயிரோடு இருந்தா உங்களுக்கு உதவி செய்யணுமே என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தின உடனேயே ரஹ்மத்துல்லில் ஆலமீன் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய உத்தமர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ முஹ்ரிஜியஹும், என்னை அவர்கள் வெளியாக்குவார்களா, என் மக்கள் என்னை வெளியாக்குவார்களா? என்னடா 40 வருஷம் எப்படா என் கூட இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு அந்யோன்யமா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு என்ன நேசிச்சாங்க, எவ்வளவு நம்பிக்கை என் மீது கொண்டிருக்கிறாங்க, என் மக்கள் என்ன வெளியாக்க போறாங்களா என்ற கேள்வி ஆதங்கம் வந்தது. உடனே அவர் சொன்னாரு, ஆமா இது நடக்கும் காலனாம், இது நடக்கும். லம் யதி ரஜுலுன் கத் பிமிஸ்ரி மா ஜீத பிஹி இல்லா ஊதிய, உங்களுக்கு முன்னால் வந்த எல்லோரும் இப்படித்தான் வேதனை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எனவே நீங்களும் முகம்மதே இப்படி வேதனை செய்யப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைதியம் குர்பிக்கல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்களே, நபியை சூழ்ச்சி செய்கிறார்கள், லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுஹ்ரிஜூக, உங்களை சிறைப்பிடிக்க அல்லது உங்களை கொல்ல அல்லது உங்களை நாடு கடத்த அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வயம்குரூன் வயம்குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான், சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி அன்ஃபாலில் 30வது வசனமாக இடம்பெற்றிருக்கு பாருங்க. இது அவர் சொன்னார் பாருங்க, அந்த செய்தி மேட்ச் ஆகுது, நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதரை கொள்வதற்கு திட்டம் போட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஊரை விட்டு வரட்டுறதுக்கு திட்டம் போட்டாங்க. 13 ஆண்டு காலங்கள் நபியாக இருந்து சொல்லி சொல்லி அங்கே அவர்களுக்கு மத்தியில அந்த இஸ்லாம் வளரல. ஆனால் தியாகம் என்பது கடுமையான தியாகம், எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழலுக்கு அவர்களும் அவர்களை சார்ந்த நபித்தோழர்களும் தள்ளப்பட்டார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாம் நம்முடைய வாழ்வியலாக நம்முடைய கையில நிக்குது. அதற்காக எவ்வளவு பெரிய விலை கொடுத்தாங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார்கள் விலை கொடுத்தாங்க. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விலை கொடுத்தாங்க. யாசிருடைய குடும்பங்கள் விலை கொடுத்துச்சு. இன்னும் ஏராளமான நபித்தோழர்கள் விலை கொடுத்தாங்க, தியாகம் பண்ணாங்க. அதனுடைய விளைவுதான் இஸ்லாம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மதீனாவில் மிக வேகமாக வளர்ந்து 13 ஆண்டு கால வாழ்க்கைக்கு பிறகு, நபியாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. ஊரை விட்டே போறாங்க. போனது யாருங்க? இன்னைக்கு இந்த தியாகம் ஏதாவது தியாகம் இருக்கா? இப்ப சொல்லிக்கிட்டு வரக்கூடிய இந்த தியாகத்துல ஏதாவது ஒரு தியாகம் பண்ற மாதிரி ஆகி போச்சா நமக்கு? அப்படியாப்பட்ட நெருக்கடிகளும் அப்படியாப்பட்ட கஷ்டங்களும் இருந்துச்சா? இல்லையே. ஆனால் இஸ்லாமிய வாழ்வியல் நெறியை பின்பற்றுவதில் ஏகப்பட்ட பலவீனமும் பல குளறுபடிகளும் இருக்கிறது. என்ன காரணம்? இஸ்லாத்தை எல்லா மாஷால்லா நிறைய விளங்கி இருக்கிறோம். ஆனா இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துறது, குவைத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுது ரொம்ப எளிமையாக இருக்கிறது. யாரும் பார்க்கல, யாரும் இங்கு பிரச்சனை பண்ணல, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இல்லை, இடையூறும் இல்லை. இங்க நான் அப்படி வாழ்றதுனால ஊர் விலைக்கு வைக்க மாட்டாங்க. ஊர்ல போய் செஞ்சா ஊர் விலைக்கு வச்சிருமா. அவன் ஊர் விலைக்கு வச்சான்னு வச்சுக்க, உங்களுக்கு சுருக்கம் கிடைக்காம போயிடும். அதனால பயம், வேற என்ன பயம் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக வேண்டி ஊருக்கு போன உடனே அப்படியே மாறுது. ஊருக்கு போன உடனே இல்ல இங்க கொள்கை சரியா இருக்குதா, ஊர்ல உள்ள கொள்கை தான் இங்க சரியா இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல குர்ஆன் ஹதீஸ் தான் சரி, குர்ஆன் ஹதீஸ் சொல்றதா சரின்னு சொன்னா அதுல நிலைச்சிருங்க, அதுதான் ஜெயிக்கும். நீங்க என்னதான் காம்ப்ரமைசேஷன் பண்ணி
அப்படியே ஒரு மாதிரி பிளெக்சிபிளா போவோம், அப்படியே ஒத்து ஊதுவோம், அப்படியே ஒரு மாதிரியா இருப்போம், பாலிஷா இருப்போம்னு சொல்லி இருந்தாலும் நம் மீது என்ன செய்யணுமோ, என்ன கட்டவிழ்த்து விடணுமோ அது எல்லாம் உலகத்தில் நடக்கத்தான் செய்யும். அது நீங்க முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பேருக்காக வேண்டி, அந்த அடையாளம் இருக்கு பாருங்க, அதுக்காக வேண்டி இன்றைக்கு உலகத்துல நம் மீது பல்வேறு சுமைகளும் பல்வேறு கஷ்டங்களும் கட்டவிழ்த்து விடப்படும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அஞ்சுக்கிட்டு நான் இஸ்லாத்தை அப்படியே பின்னாடி வச்சுக்கிட்டு ஒரு பாலிஷா போயிடுவேன் அப்படின்னு சொன்னா நம்மளை விட கேவலமானவர்கள் யாருமே கிடையாது. அப்ப இந்த இஸ்லாம் என்பது மிகப்பெரிய விலை கொடுத்து தியாகம் செய்து இன்றைக்கு நம்முடைய கையில வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆறுதல் சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, குடும்பமே சித்திரவதை செய்யப்பட்டு அவர்களுடைய கொலை சொல்ல வேண்டியதில் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கொலைகள் அந்த குடும்பத்தார்கள் செய்தார்கள். அதன் காரணமாகத்தான் இஸ்லாம் என்ன செய்து வளருது. அதுக்கடுத்து பாருங்க, இந்த பொருளாதார விஷயத்துல ரொம்ப யோசிக்கிறோம் இல்லையா? இந்த பொருளாதார விஷயத்தை ரொம்ப யோசிப்போம், கொடுக்கிறதுக்கு யோசிப்போம். இந்த பொருளாதாரம் நமக்கு கிடைக்கிறதுல பலவீனம் அல்லது கிடைக்கிறது பாதிப்பாகும் சொன்னா இஸ்லாத்தை விட்டுறதுக்கு ரெடியா இருக்கும். பல தடவை சொல்லி இருக்கிற, கோச்சுக்கிறாதீங்க யாரும். ஃபுல்லா வலிச்சுட்டு வா, ஒரு நாளைக்கு 3 தடவை வலிச்சுட்டு வந்து முன்னாடி நிற்பேன் அப்படின்னா என்னது? வலிச்சுட்டு வாடா என்னது? சேவ் பண்றது, பொம்பளை மாதிரியே வர்றது. எதுக்கியா உங்களுக்கு கொடுத்தான்? அல்லாஹ் உங்களுக்கு எதுக்கப்பா கொடுத்தான் தாடிய? இந்த பக்கத்து இருக்க அந்த பெண்களுக்கு தாடி முளைக்கலையே, தாடி அல்லாஹ் கொடுக்கலையே, அங்கேயும் கொடுத்திருக்கலாமே, அது மனித பிறவி தானே. வேறு இடங்களில் அவர்களுக்கும் முடி வளரத்தானே செய்யுது, முகத்தில் மாத்திரம் அவங்களுக்கு எப்பா வளரல? நீ அவர்களை விட வேறுபட்டவன், நீ ஆண்மைக்குரியவன். ஆண் என்ற இலக்கணம், அந்த தகுதி உனக்கு முகத்தில் தான் காட்ட முடியும். இன்னைக்கு அதை ஈஸியா இழக்கிறோமா இல்லையா? எவ்வளவு அழகா இழக்கிறோம். தாடி வச்சிருக்கிறாங்க, என்னங்க ஆச்சுன்னா அப்படியே பார்த்தா கசகசாவாக மாறுது. சிலருக்கு கசகசா இல்ல, ஃபுல்லா புல்டோசர் விட்டு இடிச்சது மாதிரி ஃபுல்லா கிளீன் ஷேவ் பண்ணுட்டோம்னா பண்ணிட்டு போய் என்னங்கண்டா இந்த இன்ட்ரிக்கு வர சொன்னான். சிங்கிகளை பார்த்து கொஞ்சமாவது ரோசம் வரல. சிங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, மன்மோகன் சிங்கெல்லாம் இருந்தார்ல, மூத்தா பிட்டார்ல, 2 தடவை ஆட்சி பண்ணாரு. என்னைக்காவது தர்ப்பணை கழட்டி வச்சிருச்சு, தாடியை சிரைச்சிட்டு வந்து நான் பிரதமரா இருப்பேன்னு இருந்திருக்காங்க என்னைக்காவது? இல்லையே. அவங்களுடைய கலாச்சாரத்தை விடுவதற்கு தயாரா இல்லை. சுண்ணத்து தானாங்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தைங்க இது! என்னப்பா உன் வாயிலிருந்து சுண்ணத்து தானாண்டு வரலாமா? சுண்ணத்து தான், அதுதான் என் வாழ்க்கை, இதுதான் நீ ஜெயிப்ப, இதுதான் வாழ்க்கை. அப்படியாப்பட்ட தியாகத்தை செஞ்சாங்க. எது ஒரு முடிக்கு இவ்வளவு பெரிய தியாகம் இல்லையே. உயிருக்கு அப்படியே ஈஸியா கொடுத்தாங்க. அல்லாஹ் விலை பேசுறானா விலை பேசிக்க, கொடுக்கணுமா கொடுக்கணும், ஈஸியா கொடுத்துட்டு போனாங்க உலகத்தை விட்டு. எப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு? பொருளாதாரம் தான் வேணுமா? வேணும். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க என்ன, சுஹைப் ரூமி, ரோம் நாட்டில இருந்து வர்றாங்க, இங்க வந்து மக்காவில் பிழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. எல்லாரும் மதீனாவுக்கு போயாச்சு, இவர்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய போறாங்க. போகும் பொழுது வழிமறிக்கப்படுகிறார். எதிரிகளால் வந்து வழிமறிக்கப்படுகிறார். வழிமறிக்கப்பட்டு கேட்டாங்க, நீங்கள் வெறுமனே வந்தீங்க, இப்ப நீங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கணும். அப்ப ஃபகாலலஹும் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அரைத்தும் இன் அதைத்துக்கும் மாலி அத்து ஹல்லவுன சபீலி ஃபகால நாம். அப்ப பொருளாதாரத்தை கொடுத்துட்டா எனக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு வழி விட்டுருவீங்களா? ஓகே, அப்ப என்னுடைய பொருளாதாரத்தை இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு வழி விட்டவன போறாங்க. பலகதாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போன உடனே ஃபகால ரபிஹ சுஹைப்னு சொல்லிட்டு மக்காவில இருந்து தான் கிளம்பி இருக்கிறாரு. மதீனாவுல இறை செய்தி கிடைச்சு சுஹைபுடைய வியாபாரம் வெற்றி அளித்து விட்டது. வியாபாரங்கிறான்ல, பொருளாதாரத்தை அப்படியே ஈஸியா கழட்டி விட்டு போனார். பொருளாதாரத்துக்கு அவன் இஸ்லாத்தை அப்படி கழட்டி விடுறான். நம்ம ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? என்ன தியாகம், என்ன இருக்கு தியாகம்? ஒண்ணு விளங்கல. அந்த தியாகம் என்ன? இஸ்லாத்துக்காக வேண்டி பொருள் தள்ளியாச்சு, தூரப்பட்டாச்சு. இங்க பொருளுக்காக வேண்டி இஸ்லாம் தூர போகுது. இதான் 2 பேத்துக்குள்ள வித்தியாசம்.
அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே ஒரு வசனத்தை இறக்குறான். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி தன்னையே விற்ற மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று தன்னையே வித்தாங்க, அப்படியே தன்னை அப்படியே விலை பேசி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சூரத்து பக்ரால 207வது வசனமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். அடுத்து இந்த தியாகத்தை பொருளாதாரத்தில் ஃபெயிலா போயிட்டோமா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா திருமணம் வந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப கேவலமா திருமணம் முடிக்கிறாங்கப்பா. இப்ப சில ஊர்களில் பார்த்தா அது எதுக்கா ஃபேஸ்புக்ல போடுறேன் தெரியாம கேட்கிறேன், ஃபேஸ்புக் எதுக்குப்பா வருது? ஃபேஸ்புக்ல நல்ல செய்திகளை பரப்புங்க, இஸ்லாமிய திருமணங்களை பரப்புங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை பரப்புங்க. இஸ்லாமிய வேடம் போட்டு வேஷம் போட்டு ஊர்வலமா வந்து இன்னைக்கு ஒருத்தர் காட்டுறாரு, 8 பேர் வந்து பைத்து பாடிட்டு இழுத்துட்டு வர்றான். கடாயை அறுக்கிறதுக்கு என்ன செய்வான், மாலை போட்டு அந்த சாமிகளுக்கெல்லாம் விட்டதுக்கு அவனி போட்டு வர்ற மாதிரி இவனை மாப்பிள்ளையை தூக்கி என்ன செய்யறான், மாலையை போட்டு ஒன்னு கொண்டு குர்பான் கொடுக்க போற மாடா அப்படிங்கிற மாதிரி ரோட்ல இழுத்துக்கிட்டு அவர் நடந்து வர அவருக்கு வந்து ஒரு கோரசமா பாட்டு படிச்சுட்டு வரக்கூடிய எல்லாமே பார்க்க முடியுது. ஆனா சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் இந்த திருமண விஷயத்துல சஹாபி பெண்மணி ஒரு பெண்மணி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையை படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன வாழ்க்கைங்க, என்னங்க தியாகம், என்ன தியாகம், சாதாரண தியாகம் இல்ல. அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஹதப அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அபூ தல்ஹா இருக்காரு பாருங்க, அவர் வந்து பெண் கேட்கிறார், நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி பெண் கேட்கிறார். ஃபகாலத் உடனே சொன்னாங்க, வல்லாஹி மா மிஸ்லுக யா அபா தல்ஹா யுரத் வலாகின்னக ரஜுலுன் காஃபிருன் வ அன இம்ரஅத்துன் முஸ்லிமா. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க இப்ப சாயா எல்லாம் குடிக்கிறீங்க, இப்ப தியாகம் சாயாவிலையும் வேற என்னது சமோசாவிலே போகிறது, என் தியாகம் தொண்டையில் போகிறது. ஆனால் இந்த தொண்டையில் வரக்கூடிய தியாகம் காதில் உள்ள போகணும். வாயில் இப்ப சாப்பிட்ட சமோசால உப்பு இருக்கா உரப்பு இருக்கா டீயில இனிப்பு இருச்சான்னு தெரியவே கூடாது. தெரிஞ்சுன்னா உண்மையிலே தியாகம். என்னோட மியூசிக் போடுறானுங்க பார்ப்போம், முடிச்ச உடனே எல்லாத்தையும் கேட்பேன் யார் யாருக்கு. ஏன்னா சில இதுல வந்து இது வச்சு விட்டுருக்கேன், சில சமோசாக்கள்ல இந்த மாதிரி டெஸ்ட்டுக்காக வேண்டி என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அதனால சமோசாவுடைய அந்த டெஸ்ட்ல ஜெயிக்கிறீங்களா அல்லது தியாகத்துடைய டெஸ்ட்ல ஜெயிக்கிறீங்களா அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட். அது சரிதானா? அப்ப என்ன பெண் கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, அபூ தல்ஹாவே உங்களை போல நான் இல்ல, நீங்க ரஜுலுன் காஃபிருன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு இறை மறுப்பாளர். வட இம்ராத்துன் முஸ்லிமா, நான் முஸ்லிமான ஒரு பெண்ணு. வலா யஹில்லுலி அன் அதஸவ்வஜக, உன்னை திருமணம் முடிப்பது எனக்கு ஹலால் ஆகாது. ஃபஇன் துஸ்லிம் ஃபதாலிக மஹரி, நீ இஸ்லாத்தை ஏற்கிறியாப்பா, அதுதான் நான் மஹரா ஏத்துக்கிறேன், வர்றியா உள்ள? உடனே சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், அதே மஹராக ஆக்குறேன் என்று சொல்லி திருமணம் முடித்தார்கள். நசையில் இடம் பெற்றிருக்கிறது. எங்க இருக்கு தியாகம்? இன்னைக்கு போறாரு, போயிட்டு என்ன கொடுக்கல் வாங்கல் என்ன வேணும் எல்லாம் கேட்டா, எங்க அத்தா அம்மா செஞ்ச என்ன நொத்தா அம்மா செஞ்சாங்க, அத்தா அம்மா பேச்சு அப்படியே கேட்டு கிளிக்காம இருக்கிறவரு எதுக்குன்னு கேட்கிறேன். எங்க உங்களுடைய தியாகத்தை எங்கப்பா காட்டணும்? எங்க காட்டணும் அங்கதானே காட்டணும். பெண் வீட்டில் இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கொடுமை கொடூரம், பிச்சைக்காரனை விட கேட்கக்கூடிய பிச்சை. ஒரு இடத்துல கோபம் வந்து என்ன பிச்சை கேட்கிறான்னு சொல்லி வரதட்சணை பிச்சை கேட்க என்ன கேட்கிற வரதட்சணைங்கிற யாசிக்கிறன்னு சொல்லி தெளிவா சொல்லணுமா? சொல்ல மாட்டேன். சில வார்த்தைகளை கொச்சையா சொன்னாதே மண்டையில ஏறும். வரதட்சணை என்பது பிச்சை. இந்த பிச்சை எடுக்கக்கூடிய சூழலை ரமதான்ல போய் ஒவ்வொரு பள்ளிகள்ல பாருங்க. அந்த பள்ளியில வந்து குமருக்காக வந்திருக்கேன், குமருக்காக வந்திருக்கேன் என்ன அர்த்தம்? குமரர் கரை சேர்க்கன்னு சொன்னா அங்க ஒரு யாசிப்பவன் இருக்கான், யாசகன் இருக்கிறான், மாப்பிள்ளைங்கிற யாசிப்பவன் இருக்கிறான், பிச்சைக்காரன். அவன்கிட்ட கொண்டு நான் கொடுக்கணும், இல்லைன்னா கல்யாணம் முடிக்க மாட்டான். அதுக்கு தானே வர்றாங்க, வேற எதுக்கு வர்றாங்க? அப்ப இந்த அளவுக்கு மகராக இஸ்லாத்தை ஏற்பதுதான் இன்னைக்கு லவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. லவ் சிலருடைய கல்யாணத்தை பார்த்தா சம்பந்தமே இல்லை. என்னடா இவெல்லாம் முஸ்லீமாடா, எதுக்கு முஸ்லீம் பேர்? எனக்கு ஒன்றும் வழங்கல. முஸ்லீம் பேர் வச்சுக்கிட்டு கல்யாணம் முடிக்கிறது என்ன? இவர் பார்த்தா அப்துல்லா இருப்பார், அவர் பார்த்தா ராணியா இருக்கும். என்ன எப்படா கல்யாணம் செல்லும்? கல்யாணமே செல்லாதே, விபச்சாரம் தானா?
இதை பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு வைக்கிறது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி போய் கோயிலில் கல்யாணம் முடிக்கிறது. அப்ப தியாகம் என்பது கிடையாது. ஒருவேளை நீங்க போய் லவ் பண்ணிட்ட, என்ன தீர்வு? இப்ப அவங்க என்ன செய்யறாரு, பெண் பிடிச்சு போச்சு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பிடிச்சு போச்சு, கேட்கிறாங்க. அபூத்தலா கேட்ட உடனே, உனக்கு எனக்கு ஒத்து வராது, குறுக்க நிக்கிறது இஸ்லாம் தான், நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா நான் திருமணம் முடிக்க தயார், இதுதானே தியாகம். பிரச்சனை இல்ல, நீ பிரச்சனை இல்லை, நான் வர்ணமா வந்துடுறேன் அப்படி இவன் போறான். அல்லது அந்த பொண்ணு நான் வர்ணமா வந்தேன் இப்படி போய் கேவலமான சூழலை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தியாகத்துல இஸ்லாம் வளர்ந்துச்சுங்க. அது சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான மிகப்பெரிய தியாகங்களை செய்து இந்த இஸ்லாத்தை இந்த சமூகத்திற்காக வேண்டி வளர்த்து கொடுத்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய நபி தோழர்களும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ளணும். அவ்வளவு பெரிய தியாகங்கள். மதீனாவுக்கு போயாச்சு, போருக்கு மேல போர், ஏகப்பட்ட போர்க்களங்களை சந்திச்சு ஏற்பட்ட உயிர்களை தியாகமாக கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை வளர்த்து எடுத்தாங்க. 10 ஆண்டு காலமும் அங்க போய் சொகுசா என்ன செய்யல, சர்வ சாதாரணமாக ஒரு ஆட்சி தலைவர் இருப்பார் பாரு, இன்னைக்கு சொகுசான வாழ்க்கையெல்லாம் வாழ்றாங்க இல்லையா ஆட்சி தலைவர்கள்லாம், அது மாதிரி வாழல. அவரும் போர் படைத்தளபதியாக போனாரு. அப்படி போகும்பொழுதுதான் உகது போர்க்களத்துல கடவாய் பற்கள் கண்ணம் கிழிஞ்சு கடவாய் பற்கள் எல்லாம் உடையக்கூடிய அளவிற்கு அவருக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துச்சு. எல்லாத்தையும் ஏத்தாங்க. ஏத்துக்கிட்டு தியாகம் பண்றதுனாலதான் இஸ்லாம் நம்முடைய கையில் மிக இலகுவாக வந்தது. அது போக திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 70 பேர்கள் தங்களை அல்லாஹ்விற்காக வேண்டியே தியாகம் பண்ணாங்க. எதுக்காக தியாகம் பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட படிச்சுட்டு போய் மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அவர்கள் சென்றார்கள். அப்படி சென்ற வரிசையில தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக டாப்ல நிற்கிறாங்க. அவர்கள் செய்த தியாகத்தினால அவர்கள் 5374 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் மட்டும் டாப்ல நிற்கிறார். சஹாபாக்களோட லிஸ்ட்ல ரொம்ப ஹையஸ்டா ஸ்கோர் பண்ணவர், ஹதீஸ் அறிவிச்சவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு பெரிய தியாகம். அவங்களுடைய தியாகத்தை ஒரு தடவை எப்படி நம்ம பார்க்கறோம்னு சொன்னா, பசி, சரியான பசி, மயக்கமாகக்கூடிய அளவுக்கு பசி. அப்படி ரோட்ல நிக்கிறாங்க, யாராவது ஏதாவது தருவாங்களா அப்படின்னு சொல்லி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. கடக்கும் பொழுது ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி இதனுடைய பொருள் என்னங்கிறாங்க. அவர் பொருள் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவர் கடந்துறாரு. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, அவங்கள்ட்ட அதே கேள்வி, அவங்களும் கடந்துடுறாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓதின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலம் யஃபல் சும்ம மர்ரபி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதபஸ்ஸம ஹீன ரஆனி, என்னை பார்த்து அவர்களை போல கடந்து விடாமல் என்னை பார்த்து சிரித்தார்கள். வஅரஃப ஃபீ நஃப்ஸி மா ஃபீ வஜ்ஹி, என்னுடைய உள்ளத்தில் இருப்பதை என்னுடைய முகத்தில் காட்டக்கூடிய அந்த பசியை அவர்கள் புரிந்து கொண்டாங்க. சும்ம கால யா பாஹிர், அபூ ஹுரைராவே, குல்த லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள் என்றேன். கால இல்ஹக், என்னோட சேர்ந்து வான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அவங்கள்ட்ட உள்ள போன உடனே என்ன செஞ்சாங்க, அவங்கள வீட்டில் ஒரே ஒரு பாத்திரத்துல பால் இருந்துச்சு. அந்த பால் இருக்குன்னு சொன்ன உடனே தூக்கி கொடுத்துடல, போய் ஏனைய திண்ணை தோழர்கள்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே இவங்க போறாங்க. போய் கூட்டிட்டு எல்லா திண்ணை தோழர்களுக்கும் கொடுக்குறாங்க, பகிர்ந்து கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்ச உடனே பால் குறையாமல் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, இப்ப நீ நான் தான் பாக்கி, நீங்க குடிங்கிறாங்க. அவர்களும் குடிக்கிறார்கள். குடித்து முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் குடிக்கிறார்கள். அதோடு அந்த பால் முடிந்து விடுகிறது என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய தியாகம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஏன் தியாகம் பண்ணணும்? யோசிச்சமா? இன்னைக்கு இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்ன விலை கொடுத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நேரம் கொடுங்கன்னு சொன்னா, நாம ஐடிசி சார்பாக தமிழ்ல குத்துபா நடத்தி இருக்கிறோம், ஜும்மா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது ஜும்மா சும்மா நடக்கக்கூடாது. நீங்க ஏனைய பள்ளிகளில் போய் ஜும்மாவை சும்மாவே வாங்கி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த சோம்பேறித்தனமா என்னமோ தெரியல, போய் அரபி பள்ளியில உட்காந்து புரியல,
அரபி புரியல, அப்படியே உட்கார்ந்து ஏதோ புரிஞ்ச மாதிரி ஒரு மாயை உருவாக்கி நீங்க வர்றீங்க. சில வேளைகளில் தாமதமாக போய் உங்களுடைய ஜும்மாக்கள் எல்லாம் வீணாகுது. அதற்கான ஒரு முயற்சி தான் கடந்த 20 வருடத்திற்கு முன்பாக உங்களுக்காக வேண்டி, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக வேண்டி ஐடிசி தமிழ்ல ஜும்மாவை நடத்துவதற்காக வேண்டி எடுத்தது. அது ஒரு காலத்தில் முழுமையாக பள்ளிகள் எல்லாம் நிறைந்து கிடந்தது. இன்றைக்கு பாதியை கடப்பதற்கு பள்ளி திணறுகிறது. அப்பா, நேரம் எங்க போச்சு உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை நேரம் இல்லையா யாருக்கும்? தெரியாம கேட்கிறேன், இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கேட்கிறேன். இங்க குவைத்தில் அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர்கள் வருவதில்லை. அவங்கள பார்த்து என்னுடைய ஆதங்கமான கேள்வி, என்ன தியாகம்! ஒரு ஜும்மாவுக்காக வேண்டி கூட வர முடியல அப்படின்னு சொன்னா, ஜும்மாவுடைய பள்ளி நாம எதுக்கு யாருக்காவது நடத்துறோம்? யோசிக்கணுமா இல்லையா? அதே மாதிரி மார்க்கம் அப்படின்ற உடனே அந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம். பல தடவை சொல்லி இருக்கிறோம், மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மார்க்கம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அதுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. நீங்க பேசுங்க, எங்களை கூப்பிடுங்க, வர்றோம்னு சொன்னமே. எத்தனை பேர் இதுல ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு இந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம்? இல்லையே, நேரமே இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்குமே 24 மணி நேரம் ஓய்வில்லாத பணியா? வீட்டில வேலை பார்க்குறீங்க, வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தானே அந்த பணிகள் இருக்கிறது. அப்படி ஓயாத பணிகள் உங்களுக்கெல்லாம் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் தானா? அல்லாஹ்வுக்காக வேண்டி 1 மணி நேரம், 2 மணி நேரம் தியாகம் செய்ய முடியலன்னு சொன்னா இஸ்லாம் எப்படி வளரும்? ஆனால் தியாகத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த இஸ்லாத்தில் நாம் முழுமையாக நாம் பின்பற்றுவது போல மற்றவர்களுக்கும் தியாகம் செய்வதன் மூலமாக இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பும் வாய்ப்பும் இருக்கிறது. அதுபோக சோசியல் மீடியாக்கள்ல நிறைய தொலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோசியல் மீடியாக்கள் நிறைய சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இருந்தும் கொஞ்சம் விடுபட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த தியாகத்தை மேற்கொண்டு இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்தார்களோ அந்த இஸ்லாத்தை நாம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து அதை சரியான முறையில் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த தியாகத்திற்கான மதிப்புகளை நாம் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறோம். சில வேளைகளில் நாமும் தியாகம் செய்ய வேண்டியது வந்தால், உடலாலும் சரி பொருளாலும் தியாகம் செய்ய வேண்டியது வந்தால், நம்மாலும் அந்த தியாகத்தை செய்து இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்தால் வெற்றி இருக்கிறது. இல்லை அப்படின்னு சொன்னா வெற்றித்தனமாக உலகத்தை விட்டு சென்றோம் என்ற ஒரு குற்றவாளியாக, ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படக்கூடியவர்களாக ஆகக்கூடாது என்பதை நீங்களும் நான் புரிந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக, அல்லாஹ்விற்காக வேண்டிய தியாகம் செய்யக்கூடிய தியாகசீலர்களாக நம் யாவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.